பாஸ் இந்த மதகுருவோட பாலியல் வழக்கு பாஸ் பெரிய பிரச்சனையாக இருக்கு பாஸ். அவன் கீழா கேள்வி கேட்குறான் பாஸ். பூர்வ பாரவெல்லாம் கேள்வி கேட்குறான் பாஸ். சட்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடிதான்னு சொல்லி சர்ச்சை கிளப்புறான் பாஸ். வியூஸுக்காக இன்னும் காய்ச்சி வச்சுட்டு போகிறான். இது பரவாயில்ல. எங்களோட ஆம்பல் நல்ல உலகம் நடிக்கிறான். அஜித் ஆட்டையை பொறுத்து பார்த்து கொடுக்குறான். புனில் என்ன செய்யறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. என்ன இன்னும் செய்துட்டு இருப்பான். இதுகளுக்கு நடுவில் பாஸ் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லுங்க பாஸ். சொல்கிறேன் சூரியசேகர், உடனே கேளுங்க சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை நாங்கள் இப்படியே விட்டோம்டா இந்த பிரச்சனை பெரிய பூதாகாரமாக போய் இந்த மந்திரவாதியும் அந்த தந்திரவாதியும் 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வச்சு எங்களை ஆட்சியை கவிட்டு போட்டு தாங்க வந்துடுவாங்க. அமர்த்தி குத்திடுவாங்க. அப்படி நடக்க விடக்கூடாது. என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். தலைக்கு வர பிரச்சனையே தலைப்பாக பக்கம் அப்படி திருப்பி விடணும். என்ன பாஸ் தளபதி விசாரணை இன்னும் சொல்றீங்க பாஸ். விளங்கலையே சொல்றேன் சொல்லுங்க. இந்த நாட்டில் பேர் அதாவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சிறுபான்மையின மக்கள். வெரி குட். தமிழ் முஸ்லீம் மக்கள் டக்குனு இந்த பிரச்சனையை வந்து அமர்த்தணும்னு சொன்னா அங்க ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விடும். என்ன பிரச்சனை பாஸ் கிளப்புறாரு? அதுக்கு தானே பின்னுக்கு பேக்கப்புக்கு வச்சிருக்கிறோம் ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம்? பிடிஏ, பயங்கரவாத தடை சட்டம். அந்த சட்டத்தானே பாஸ் நீங்க வேணாமான்னு சொல்லி கொடி பிடிச்சி எடுத்துறீங்க நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. அது அப்பேப்பா அப்படி சொன்னா தானேப்பா ஓட்ஸ் போடுவாங்க. பார்த்தனே தான் எவ்வளவு ஓட்ஸ் போட்டவங்கன்ட்டு. அது தமிழ் ஜனம் தானே பாஸ் அடி குமிச்சது. அரசியல்னா இப்படித்தான், இதுதான் அரசியல். அப்ப என்ன செய்ய போறோம் இப்ப அந்த சட்டத்துல ஒருத்தரை பிடிச்சி உள்ள போடு, இதை கலைக்கிற பிடிச்சி அதை பற்றி கலைப்பாங்க. இந்த சட்டத்தில் அப்படி பயங்கரவாதத்தை தூண்டுற மாதிரி இனங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இனவாதத்தை தூண்டுற மாதிரி இப்படி சிறுபான்மையில் ஒருத்தரும் இல்லையே பாஸ். ஆனால் நீ என்ன செய்யணும்? சட்டத்தை கொண்டு திணிச்சு அதுக்குள்ள ஒருத்தனை பிடிச்சி போட்டு ஏதாவது சொன்னவன்னு சொல்லி பிடிச்சி போடு. அவன் சொன்னவனா இல்லையான்றது வந்து கோட்ஸ் அங்கே எங்கேன்னு திரிஞ்சு இது செய்யறதுல இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவான். நீங்க இப்போ இவ்வளோ கழிச்சதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துருந்தா மறந்துட்டா அப்படித்தான். சூப்பர் பாஸ் சூப்பர். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வாரத்துக்கு எப்படி இருந்தீங்க, ஆட்சிக்கு வந்த அப்புறம் வில்லன் மாதிரி யோசிக்க மாட்டீங்க. அப்படிதான் ஆட்சிக்கு வந்தப்பறம் அப்படி தான் யோசிக்கணும். அப்போ அந்த பிடியை விட மாட்டீங்க. விட மாட்டோம். பிடியை விட்டு நாங்கள் என்ன செய்யறோம். சூப்பர் பாஸ். தம்பி ஸ்டூடியோலாம் நல்லா தான் இருக்கா? முதல் ஒருக்கா வந்த நீங்கள் இல்லைனே வந்துட்டு போனா? வந்தனே வந்து அந்த எலெக்ஷனுக்கு முதல் புரட்சி பாடல் ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டு வந்த நீங்கள். நான் கோட்டேஷன் தந்தேன்னா அப்படியே போனீங்கல்லாம் வேறு ஸ்டுடியோ போயிட்டீங்க. தம்பி நீங்கள் விலை கூட சொல்லியிருப்பீங்க. விலை கூடவா? ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களாட்சி, மக்களுடைய பணத்தை எடுக்காமல் ஊழல் செய்யாமல் வர்ற ஆட்சி, பணமே செலவழிக்காமல், இன்னும் சொல்லப்போனால் பணமே இல்லாமல் ஆட்சியை பிடித்து மக்களுக்காக வந்த ஆட்சி சரியா. அதனால் நாங்கள் எப்போவுமே குறைந்த செலவில் கேட்க இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போவோம் என்ற ஒரு கொள்கையோட வாழ்கிற காட்சி. தம்பி நீங்கள் பயங்கரவாதத்தை தூண்டுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு முறைப்பாடு வந்திருக்கு. பயங்கரவாதத்தை நான் தூண்டுறேன் என்னட்ட 2 கிட்டாரும் ஒரு வயலினும் 2 கீபோர்டு தான் கிடக்குது. காணுமே. இதை விட வேறு என்ன தம்பி வேணும்? என்ன சொல்றீங்க? ஒரு மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கலை தான். ஸ்டாலின் கலையிலேருந்து போனதுக்கு காரணமும் கலை தான். அப்படியான ஒரு கலையை வச்சுக்கொண்டு நீங்கள் சமூகத்துக்குள்ள பிறழ்வை கொண்டு வர்றீங்க, பிரச்சனையை கொண்டு வர்றீங்க, பிரளயத்தை கொண்டு வர்றீங்க. மியூசிக்ன்றது சொல்லிசை அப்படி இப்படி வரைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு புரட்சிகரமாக இருக்குன்னு தான். அப்படி பாருன்னா தான் நான் அதை தூண்டுற அளவுக்கு எல்லாம் இல்லை. அந்த மாதிரி வராது தம்பி. தூண்டி இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய ஒரு வட்டக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை கொண்டு வன்முறையை தூண்டுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி முறைப்பாடு வந்திருக்கு. கதைக்கு நேரம் எடுக்குது. வீட்டை போய் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டில் அனுப்புகிறோம். 6லேருந்து கட்டுறேன். பொக்கெட் வச்ச டிஷர்ட் வேணுங்கிறான்னு சொன்னால் பிளேன் டிஷர்ட்டாக பண்ணிட்டாங்க. பொக்கெட் இல்லாமல் நிற்க ஒரு மாதிரி கிடக்கு. அண்ணே வாங்க. என்ன ஒரே நாடு முழுக்க பிரச்சனையாக இருக்குது. பார்த்தியா நீங்கள் அதை சாட்டாக வச்சு என்ன கவுக்க பார்த்தீங்க. ஆனால் நான் பார்த்தியா இதை சாட்டாக வச்சு அந்த பிரச்சனையை மறைக்க வச்சுட்டேன். பார்த்தியா? ஆனால் நீங்கள் செய்கிற சரியான புல. ஏனென்று சொன்னால் நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மாதிரி சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, பெரும்பான்மை மக்களுக்கு வேறு ஒரு மாதிரி நீங்கள் சட்டத்தை பயன்படுத்துகிறீங்க. மிகவும் நான் வன்மையாக கண்டிக்கிறது. அதை நீ சொல்கிறாய், நீ கண்டிக்கிறாய்.
நான் அரெஸ்ட் பண்ணது கூடடா அந்த மக்கள் மன்னிச்சிருவாங்க. ஆனால் நீ பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி கலைக்கிற பார்த்தியா, அதை ஒருத்தருமே மன்னிக்க மாட்டாங்க. மினுரா, நான் திருப்பியும் ஆட்சியை பிடிப்பேன். என்னென்னு பிடிப்பாய்? மக்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, ப்ரெஷரா? அது உனக்கும் எனக்கு தான் இருக்கு. மக்களுக்கு வந்து மறதி என்ற ஒரு வியாதி இருக்கு. அந்த மறதியை வச்சு தான் நீ ஆட்சிக்கு வந்த, நீ அதே மறதியை வச்சு தான் நான் ஆட்சிக்கு வர போகிறேன். 7 மண்டா வந்துவேன். என்பிபியும் ஜேவிபியும் வேறு வேறு நினச்சி கொண்டிருக்கிற இவங்களும், நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் நாடு திருப்பி செழிப்பாக வருமென்னு நம்புகிற இவங்களும் இருக்கிற வரைக்கும் நாம தான் ஆட்சி. நாம தான் என்ன? நாம தான். பாஸ் வாங்க. பாஸ் சிவராம் பாஸ் தம்பி அரெஸ்ட் பண்ணோம். கைத்தாங்க அடியில் விழ தம்பி. கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்ச மாதிரி கணக்காக வந்தவங்களை காப்பாற்றினீங்க. கடவுள் மாட்ட பிரச்சனை தலையை தாண்டி போய் கொண்டிருக்க. தம்பி தான் வந்து மாட்டினேன். தம்பி தான் வந்து தலையை கொடுத்து காப்பாற்றினீங்க. சார் எந்த பாட்டில் அப்படி என்ன புரட்சிகரமாக இருக்குன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டமெல்லாம் உங்களோட பக்கம் வந்து என்ன சொன்னீங்க? பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க போகிறேன், தமிழர் மக்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன், நிறைய எல்லாம் காய்ச்சி போட்டு சாதாரணமாக ஒரு பாட்டுக்கு தூக்கி உள்ளே போட்டுருக்கீங்க. அது தம்பி நாங்கள் நீக்குவோம், ஆனால் எப்போ நீக்குவோம், எப்படி நீக்குவோம் என்று தெரியாது. ஏனடா பாஸ், இப்படி கொஞ்சம் இழுத்து காய்ச்சா நேரம் போயிடும், போர் அடிக்கும், விட்டுட்டு போயிடும். அதனால் எப்போ நீக்குவோம்ன்றத சொல்ல மாட்டோம். நீங்கள் போட்ட உங்களுக்கு அந்த தேர்தல் டைமில் உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று அடித்தாங்களே, அந்த பாட்டை விடவா இந்த பாட்டு தீவிரமாக இருக்குது? உங்களோட எவ்வளவு தீவிரமாக இந்த பாட்டு தெரியுமா? சூரிய சேகர் பதில சொல்லுங்கள். சமாளிக்கிறேன். அதாவது உங்களுடைய பாட்டு சார் இப்படி நீங்கள் கதைங்க சார், வர விட்டுட்டு. இல்லை அவரை காய்ச்சல் தான் சரி. நீங்களே சொல்லுங்கள் சூரிய சார். பாட்டு பல விதமான வேறு. சூரிய சார் காய்ச்சல் இருக்கு, எனக்கு கொழும்புல ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு, டக்கு நான் போயிட்டு வரேன். போய் 2 நாளைக்கு அப்புறம் வாங்க, சொல்லி முடிக்க 2 நாளா. சரி சொல்லுங்க. அதாவது மியூசிக் வந்துதான் உலகத்திலேயே மிக சிறந்த ஆயுதம். கலை இல்லையே தளபதி? நான் அரெஸ்ட் பண்ணது கூடடா அந்த மக்கள் மன்னிச்சிருவாங்க. ஆனால் நீ பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி கலைக்கிற பார்த்தியா, அதை ஒருத்தருமே மன்னிக்க மாட்டாங்க. சார் நீங்கள் கதைங்க சார். இல்லை அவர் காய்ச்சல் சரியாது, அவரே இல்லை நீ கதைச்சு இருக்கேன். நான் சொன்னேன் காய்ச்சல் டிக்கெட் குடிச்சிட்டு வரேன். காய்ச்சல் நான் போய் நாளைக்கு வரேன். நாளைக்கு வரேன். கொழும்புல ஒரு மீட்டிங் போய் நாளைக்கு வரேன். நீங்கள் அதில் இருந்து வருங்க புரட்சி பாட்டு. சூரிய சேகர் இங்கே வாங்க, உங்களை இதில் போங்க. காணு நடி